ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா கருவாட்டு குழம்பு. கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாருங்கள், இந்த குஞ்சு கருவாடுங்க பாருங்கள், சுடு தண்ணியில் போட்டு இது பண்ணியிருக்கிறேன். சாப்பிட ஒரு நல்லா பதப்பதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வாங்க, இதுதான் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெயில் தாளிச்சிக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வெங்காயம், கொஞ்சம் மிளகாய், தக்காளி, இஞ்சி, ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நன்றாக கொஞ்சம் கிளறிக்கலாம். அப்படியே பார்த்து கிளறிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். கருவாடு போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நல்லா வணக்கணும். கொஞ்சம் மெதமாக லைட்டாக வணக்கிட்டு கருவாடு போட்டாச்சு. ஸோ 2 மினிட்ஸ் வதங்கின பிறகு இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்ச சாம்பார் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது போட்டுருமா பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சாம்பார் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் விட்டுங்களா, நல்லா கொதித்த பிறகு நல்லா வெந்துடும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸு நம்ம மூடிடலாங்க. அதுக்கு நல்லா கொதிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா கொதிச்சு நல்லா இதாகிடுச்சு. ஸோ நெய் கொஞ்சம் ஊற்றிடலாங்க. அப்போ கொஞ்சம் மணக்க நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். நெய் ஆச்சி நெய்ங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்பப்போ குழம்பு கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிங்களா, நெய் உடம்பு நல்லது. ஓகேங்களா? ஸோ லைட்டாக கிளறிக்கலாம். அவ்வளோதான், ரெடி. கருவாட்டு குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. நீங்களும் இதேமாரி சமைச்சு சாப்பிடுங்க, வாரத்துக்கு 2 டைமு. ஸோ நல்லாயிருக்கும் அதுவும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நம்ம.